தமிழ் மாதங்கள் 12ல் முதலாவதாக வரும் மாதம்தான் இந்த சித்திரை மாதம். சித்திரை முதல் நாளில் தமிழ் வருடப்பிறப்பாக நம்ம ஆண்டுதோறும் கொண்டாடுறோம். புது வருடப்பிறப்பு விழாவாக கொண்டாடுறோம். சூரிய பகவான் மேஷ ராசியில் சஞ்சரிக்க துவங்குவது இந்த சித்திரை மாதத்தில் தான். அப்படிங்கிறதுனால சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு மிக மிக அற்புதமான மாதமாக சொல்லப்படும் இந்த சித்திரை மாதம் முதல் நாளன்னைக்கு வீட்டில் கண்டிப்பாக ஏற்ற வேண்டிய தீபம் என்ன, அந்த தீபம் ஏற்றுவதால் அடுத்த தமிழ் புத்தாண்டுக்குள் நம் வீட்டு சொந்த வீடு கனவு அப்படிங்கிறது நினைவாகும் அப்படிங்கிறதும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி திங்கட்கிழமையோடு வர இருக்கு. அந்த தமிழ் புத்தாண்டை வரவேற்க நம்ம எல்லாருமே தயாராகிட்டு இருக்கோம். வருட பிறப்பன்று நம்ம செய்கிற செயல் எந்த செயலாக இருந்தாலும் அந்த வருடம் முழுவதுமே நமது வாழ்க்கையை வளப்படுத்தும் அப்படிங்கிறது ஐதீகமாக சொல்லப்பட்டு வருது. ஆண்டின் முதல் நாள் தொடக்கத்தில் நம்ம செய்யக்கூடிய தானங்கள், நம்ம ஏற்றக்கூடிய தீபம், நம்ம செய்யக்கூடிய செயல்கள், நம்ம எண்ணக்கூடிய எண்ணங்கள், இது எல்லாமே நம் வாழ்க்கை மென்மேலும் வளர செய்யும். அப்படிங்கிறதுனால தான் அன்றைய நாள் மிக சிறப்பான நாளாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் சொந்த வீடு கனவு அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் கனவு. அந்த சொந்த வீட்டில் நம்ம உள்ளே போயிட மாட்டோமா, வாழ மாட்டோமா, நிம்மதியாக சந்தோஷமாக குடும்பத்தோடு இருக்க மாட்டோமா அப்படிங்கிற ஏக்கம் எல்லாருக்குமே இருக்கும். சொந்த வீடு அப்படிங்கிறது கனவாகியே போய்விடாமல் அதை நினைவாக்கணும் அப்படின்னா இந்த தமிழ் புத்தாண்டை நம்ம தவற விடாமல் அதை பயன்படுத்திக்கணும். கண்டிப்பாக இந்த ஒரு தீபத்தை வீட்டில் ஏற்றும் பொழுது பலவிதமான சௌபாக்கியங்களையும் கிடைக்கப்பெற்று அடுத்த தமிழ் புத்தாண்டு அந்த சொந்த வீட்டில் கொண்டாடுவதற்கான வாய்ப்பை இறைவன் வழங்குவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இதை செய்யணும். அப்படி என்ன தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். அகல் விளக்கு, அந்த அகல் விளக்கில் தான் நம்ம தீபம் ஏற்ற போகிறோம். ஆனால் அகல் விளக்கு எதுக்குமே பயன்படுத்தாத புதிய அகல் விளக்காக இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படி அகல் விளக்குகள்னு பார்த்தோன்னா 6 எண்ணிக்கைகளில் எடுத்துக்கணும். அடுத்ததாக பார்த்தோன்னா சுத்தமான பசும் நெய் தீபம் தான் ஏற்ற போகிறோம். நெய் வாங்குறதுக்கு எங்களுக்கு வசதி இல்லை, நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். கண்டிப்பாக நெய் தீபம் ஏற்றுனானா அந்த ஏற்றி நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம் செல்வ நிலையும் நம்மளுடைய வாழ்க்கை தரமும் உயர்வதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம். எவ்வளவோ செலவு செய்கிறோம், இந்த தீபத்துக்கு ஏற்ற வேண்டிய அந்த நெய்யை வாங்குவதில் கஞ்சத்தனம் படாமல் சுத்தமான பசும் நெய் வாங்கி தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வீட்டில் 6 நெய் தீபம் நம்ம ஏற்ற போகிறோம். பஞ்சு திரியில் அந்த 6 அகல் விளக்கில் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து அழகாக அலங்காரம் பண்ணி ஒரு தாம்பாள தட்டில் இந்த 6 தீபத்தையும் கிழக்கு முகமாக பார்த்து எரியும்படி நம்ம அந்த 6 தீபத்தையும் நம்ம வைக்கிறோம். அந்த 6 தீபத்திற்கும் சுத்தமான பசும் நெய் விட்டு பஞ்சு திரி போட்டு அந்த தாம்பாளத்தட்டில் எல்லா தீபங்களும் கிழக்கு நோக்கி இருக்கிற மாதிரி நம்ம அந்த தீபத்தை ஏற்றி வைக்கலாம். இதற்கு நெய்வேத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அன்னைக்கு தமிழ் வருட பிறப்பு, எல்லாருமே வீட்டில் வழிபாடு பூஜைகள் செய்வது எல்லாருமே செய்வோம். தேங்காய் உடைத்து நம்ம செய்த சமையல் எல்லாத்தையுமே இலையில் வைத்து பழங்கள், இனிப்புகள், அறுசுவைகளும் இடம்பெறும் மாதிரி நம்ம அந்த சமையலை செய்து அதை வாழை இலையில் வைத்து இறைவனுக்கு நம்ம படைத்து வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சாப்பிடுவோம். இது எல்லார் வீட்டிலும் அன்றாடம் செய்ய வேண்டிய, எப்போவுமே தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு. ஆனால் இந்த தீபம் ஏற்றும் பொழுது அந்த தீபத்திற்கு பக்கத்தில் தனியாக ஒரு தேங்காய் உடைத்து அந்த தீபத்திற்கு பக்கத்தில் அந்த தேங்காயை வைத்து விட்டு அந்த தேங்காய் பக்கத்தில் வெற்றிலை பாக்கு 2 வாழைப்பழம் வைத்து குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனசார வேண்டிக்கிட்டு சொந்த வீடு கனவு அப்படிங்கிறது கனவாகியே போகாமல் அது எங்களுக்கு கிடைக்கணும், அடுத்த தமிழ் புத்தாண்டு நாங்கள் சொந்த வீட்டில் கொண்டாடணும் அப்படிங்கிற சங்கல்பத்தை அந்த இறைவன்கிட்ட வைத்து மனசார வேண்டிக்கோங்க. இப்படி நம்ம செய்யக்கூடிய வழிபாடு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய ஏற்றக்கூடிய இந்த தீபம் அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும்.
குறிப்பாக இறைவனோட ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த நெய் தீபம் அப்படின்னே சொல்லலாம். நம்ம வேண்டுதல் எதுவாக இருந்தாலும், நம்ம பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி கொடுக்கும் அந்த அற்புத தீபத்தை தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ஏற்றி சொந்த வீட்டு கனவை நினைவாக்கி கொள்ளலாம். சொந்த வீட்டில் சந்தோஷமாக தமிழ் புத்தாண்டை கொண்டாடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இதை செய்யணும். மனதில் முழு நம்பிக்கையோட சந்தோஷத்தோடு நம்ம செய்யக்கூடிய இந்த வழிபாடு அடுத்த வருடம் சொந்த வீட்டில் நம்ம இந்த வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோடு செய்தால் அதற்கனுடைய பலன் ரெட்டிப்பாக கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.